துவரம் பருப்பு, அப்புறம் தேங்காய் இதெல்லாம் வச்சு நம்ம தொகையல் செய்வோம் இல்லைங்களா? சாதம், கஞ்சி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி புடலங்காய் வச்சு செய்ய போகிறேன். இதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகா, 4 பல் பூண்டு, 5 6 கருவேப்பிலை, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எண்ணெயிலேயே போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். புளியும் நல்லா வெந்துடும். எண்ணெயில் சேர்த்துட்டு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய்ங்க, அதாவது அரை மூடியில் 1/4 மூடி அளவுக்கு எடுத்தால் போதும். இது கூடவே 5 6 மிளகு சேர்த்து இதில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்க போகிறேன். அப்புறமா புடலங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, விதையோடவே தான் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதே வானலில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகா பருப்புலாம் இருந்ததுங்களா, அதை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு இந்த வதக்கி வச்சுருந்த காயும் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா புடலங்காய்